தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். மாலை வணக்கம். தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுத கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இலக்கண பகுதி தான் நமக்கு 85 கொஸ்டின் வருது. 15 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியமும் தமிழ் அறிஞர் பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற சுமையவங்க தான் உங்களுக்கு குறைச்சிட்டாங்க. ஈஸியாக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். தமிழில் இப்போ 100 கூட 100க்கு 100 மதிப்பெண் கூட ஈஸியாக நீங்கள் பெறலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகு 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லின மிகும் எழுத்துக்கள், இந்த இலக்கண பகுதி எல்லாமே உங்களுக்கு 25 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்னைக்கு கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத்து பற்றி பார்ப்போம். எழுத்தில் பிரித்தெழுதுக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பிரித்தெழுது எல்லாமே இன்னைக்கு கிளாஸஸில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது முயற்சி இல்லாமல் எதுவுமே இல்லை, முயற்சி தான் சிறப்பான செயல்பாடுக்கு காரணமாக அமையும். இது பார்த்தீங்க அப்படின்னா குறள் 614 சொல்லியிருப்பாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் சொல்லியிருப்பாங்க. நம்ம முயன்றால்தான் செல்வத்தை சேர்க்க முடியும். முயற்சி பண்ணலை அப்படின்னா வறுமையில் தான் இருப்போம். எந்த ஒரு காரியத்திற்கும் முயற்சி இருந்தால் தான் சிறப்பான காரியமாக அமையும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த வருஷம் நம்ம அரசாங்க வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? பிரித்தெழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில இலக்கண விதிகள் தெரிஞ்சாதான் நம்மளால் பிரித்தெழுதுக ஈஸியாக பிரித்து எழுத முடியும். அந்த இலக்கண விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சினா என்ன, எழுத்துக்கள் என்ன, எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, புணர்ச்சிகளில் எத்தனை இருக்குது, இதெல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் பார்ப்போம். அது பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து பிரித்தெழுதுகளை தவறு இல்லாமல் நம்ம எக்ஸாமில் எழுத முடியும். இது பாருங்கள், எழுத்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க. எழுத்துக்கள் இலக்கண பகுதி வந்து ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பில். சரியா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுத்து எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், அந்த ஸ்லைடு பாருங்கள். எழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எழுத்து சார்பெழுத்து 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது முதல் எழுத்து, இது சார்பெழுத்து. சரியா? முதல் எழுத்து என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அந்த முதல் எழுத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க, உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அப்போ உயிரெழுத்து எத்தனை இருக்கு? 12 இருக்கு. மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 12 + 18 30. 12 + 18 30 எழுத்துக்கள் இருக்கு. இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தையும் சேர்த்து தான் முதல் எழுத்துன்னு சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாருங்க, இந்த உயிரெழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து எத்தனை பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து எத்தனை பிரிக்கிறாங்கப்பா? தெரியுதாப்பா? உயிரெழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும் குறில் எழுத்துக்கள்லாம் என்ன, நெடில் எழுத்துக்கள் என்னன்னு நீங்க ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. இப்போ உயிரெழுத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 இது இருக்கு. உயிர் குற்றெழுத்து, உயிர் நெட்டெழுத்து. மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் படிச்சிருக்கோம்? 12 இருக்கா? உயிரெழுத்து 12. சரியா? அப்போ அதுல குறில் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 எழுத்துக்கள் இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்ட்டு பாருங்க 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. உயிரில் 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து பாருங்க நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து பாருங்க மெய்யெழுத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. வல்லின மெய்யெழுத்து, மெல்லின 3ஆக பிரிச்சிருக்காங்க. சாரி, மெய்யெழுத்து எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க? 3ஆக பிரிச்சிருக்காங்க. மெய்யெழுத்து எத்தனை அப்படின்னா 18. மெய்யெழுத்து 18, அதை 3ஆக பிரிச்சிருக்காங்க. வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் வல்லின எழுத்து 6, மெல்லின எழுத்து 6, இடையின எழுத்து 6. பாருங்க, இக், இச், இட், இத், இஃப், இர்
இது 6மே வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்தை வந்து நம்ம சொல்லும் போது எப்படின்னா வன்மையாக ஒலிக்கும். வல்லின எழுத்துக்கள் எப்படி ஒலிக்கும் பார்த்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கும். மெல்லின எழுத்துக்கள் பாருங்க 6 எழுத்துக்கள். இந்த மெல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கிறது தான் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கும், வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒலிக்கும். அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 எழுத்துக்கள். சரியா? இடையின எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வன்மையாகவும் இல்லாமல் மெல்லினமாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டதாக ஒலிக்கிறது தான் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, எழுத்து முதல் எழுத்து பார்த்துட்டோம். இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ சார்பெழுத்து 10 வகைப்படும். ஏன் இதுக்கு சார்பெழுத்துன்னு சொல்றாங்க? யாருக்காவது தெரியுமாப்பா? சார்பெழுத்து அப்படின்னா ஒன்றை சார்ந்து வருவதனால் அதற்கு பெயர் சார்பெழுத்து. அது எதை சார்ந்து வருது? முதல் எழுத்தை சார்ந்து வருவதனால் அதற்கு சார்பெழுத்து என்று பெயர். புரியுதாப்பா? முதல் எழுத்தை சார்ந்து இருக்கிறதுனால அதற்கு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். புரியுதா? எழுத்து கீழே முதல் எழுத்து சார்பெழுத்து வருது. இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுத பார்க்க போகிறோம். பிரித்தெழுத பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஈஸியாக பிரித்து எழுதினா. தவறில்லாமல் பிரித்து எழுதணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு இலக்கண விதிகள் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக எழுத முடியும். சரியா? வாங்க பார்க்கலாம். எழுத்து நமக்கு அலகு 1ன்னு கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 சிலபஸாக இருக்கட்டும், குரூப் 2A சிலபஸாக இருக்கட்டும், அலகு 1ல் அதாவது யூனிட் 1, அதாவது அலகு 1ல் எழுத்து கீழே உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்ட்டு இலக்கண பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மார்க் கிட்ட வரும் உங்களுக்கு. சரியா? 25 கொஸ்டின் வரும். அது கீழே பிரித்தெழுதுக நம்ம பார்க்க போகிறோம். பிரித்தெழுதுனா ஒன்றும் கிடையாதுப்பா. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம பிரித்து எழுதணும். அதை பிரித்து எழுதும்போது பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேனே, வாழை மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரித்து எழுதுவீங்க சொல்லுங்கள்? வாழை மரம் கொடுத்துருக்கீங்க. வாழை கூட்டல் மரம், இப்படி தான் பிரிக்கணும். அப்போது வாழை மரம் அப்படிங்கிறது 2 சொற்கள் சேர்ந்தது. கரெக்டா? வாழை மரம் அதில் 2 சொற்கள் சேர்ந்துருக்கு. வாழை கூட்டல் மரம் 2 சொற்கள் சேரும்போது தான் சேர்த்து எழுதும்போது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம பிரிக்கக்கூடியது அதுவும் பொருள் தரணும். பாருங்க, வாழை அதாவது வாழை கூட்டல் மரம் இருக்குமா? இது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த வாழை மரத்தை தான் நான் வாழை கூட்டல் மரம் எழுதியிருக்கேன். பாருங்க, வாழை மரம் அப்படிங்கிற நான் என்ன எழுதியிருக்கேன்னா வாழை கூட்டல் மரம் எழுதியிருக்கேன். இப்போ இதுல 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று வாழை, இன்னொரு மரம். சரியா? அப்போ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சு எழுதிடுவீங்க. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கப்பா, நிலைமொழி. என்ன சொல்லுவாங்க? நிலைமொழி. நிலைமொழின்னு சொல்லுவாங்களா? முதல்ல உள்ளத நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது உள்ளத வருமொழி. இரண்டாவது உள்ளத வருமொழின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ உங்களுக்கு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் சேரும் போதுதான், நீங்க நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போதுதான் உங்களுக்கு வாழை மரம் அப்படின்ட்டு ஒரு பொருள் வரும். நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போதுதான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய சொற்கள் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பிரித்தெழுதுக தெரியுதுக்கு முன்னாடி உங்களுக்கு புணர்ச்சிகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க எழுதலாம். புணர்ச்சி உங்களுக்கு தெரியும்.
புணர்ச்சி எத்தனை வகைப்படும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஏதாவது ஐடியா இருக்காப்பா? புணர்ச்சி சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம் நம்ம. புணர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். புணர்ச்சி 2 வகைப்படும். எழுதி போடுறேன், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். புணர்ச்சி 2 வகைப்படுமா? ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. கரெக்டா? இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன? அதாவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னா 2 சொற்கள் சேரும் போது, அதாவது இணைக்கும் போது எந்த ஒரு மாற்றமும் அந்த 2 சொற்களுக்கு இடையில் ஏற்படாமல் 2 சொற்களும் இணைந்துவிடும், அதாவது இயல்பாகவே இணைந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர்ல இருக்கு பாருங்க, இயல்பு புணர்ச்சி. இயல்பாகவே 2 சொற்களும் இணைந்துவிடும். பாருங்க, எக்ஸாம்பிள் வாழை மரம். அதை எப்படி பிரிச்சிருக்கோம்? வாழை கூட்டல் மரம் பிரிச்சிருக்கோமா? கரெக்டாப்பா? வாழை கூட்டல் மரம், அதாவது வாழை கூட்டல் மரம். இப்போ வாழைங்கிறது ஒரு சொல், மரம்ங்கிறது ஒரு சொல். இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்து எழுதுங்க, என்ன கிடைக்கும்? வாழை மரம் அப்படின்னு தான் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 2 எழுத்துக்கள் 2 சொற்களுக்கு இடையில் ஏதாவது மாற்றம் இருக்கா சேர்த்து எழுதும் போது? இல்லை, அப்படியே வாழை மரம் தான் வருது. சரிங்களா? இது வந்து இயல்பு புணர்ச்சி, அது நம்ம பார்ப்போம். பாருங்க, புணர்ச்சினா என்னன்னு பார்த்துறோம் ஃபர்ஸ்ட். புணர்ச்சி போட்டுக்கோங்க, டைட்டில் போட்டுக்கோங்க புணர்ச்சின்னு. சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும், இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? புணர்ச்சி, புணர்ச்சியா இதை 2ஆ பிரிக்க போகிறோம். புணர்ச்சியை 2ஆ பிரிக்கிறோம். என்னன்னு சொன்னேன்? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொன்னா இங்கே இயல்பு புணர்ச்சின்னு போட்டுக்கோங்க. நல்லா கோடு இழுத்து விட்டுக்கோங்க. இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா அதில் பேரில் இருக்கு, இயல்பாக இணைவதை தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி. கரெக்டாப்பா? புணர்ச்சி 2, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரிங்களா? இயல்பு புணர்ச்சியில வகைகள் கிடையாது, ஆனா விகார புணர்ச்சியில 3 வகைகள் இருக்கு, அதுவும் எழுதிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் திரிதல் புணர்ச்சி. அதாவது திரிதல். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல். அடுத்து பாருங்க, தோன்றல். தோன்றல் அப்படின்னா புதிதாக, அதாவது 2 சொற்கள் இணையும் போது புதிதா ஒரு எழுத்து வந்து உருவாகும், அதாவது பிறக்கும் அல்ல உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? திரிதல், தோன்றல். அடுத்து கெடுதல். கெடுதல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பொருள் அதில் இருக்கு. கெடுதல் அப்படின்னா கெட்டு போயிரும். கெட்டு போயிருன்னா என்ன சொல்லுவான்? ஒரு எழுத்து இருந்த இடத்துல இருந்து மறைந்து விடும், அதாவது மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? அப்போ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் 3 வகைகள் இருக்கு, திரிதல், தோன்றல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் இருக்கா? இப்போ திரிதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சமையல் கூட்டல் கலை. சமையல் கூட்டல் கலைன்னு இருக்கா? இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா சமையற்கலை. அப்ப என்ன இருக்கு? இந்த இல்லானது இர்ரா மாறி இருக்கு. இல்லானது எப்படி மாறி இருக்கு? இர்ரா மாறி இருக்கு. சரியா? இர்ரானது இங்க இல், சமையல் கூட்டல் கலைங்கிறது இல் இர்ரா மாறி இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமையற்கலை.
அடுத்து பாருங்க தோன்றல். தோன்றல் பாருங்க, வாழை கூட்டல் கன்று. இது எப்படி சேர்த்து எழுதும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாழைக்கன்று. வாழைக்கன்று. சரிங்களா? பாருங்க இக்கு உருவாயிருக்கா. அப்போ தோன்றல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இக்கு வந்து உருவாயிருக்கு. அடுத்து கெடுதல் புணர்ச்சி. கெடுதல் புணர்ச்சிங்க அப்படின்னா மரம் கூட்டல் வேர். மரவேர். அப்ப இம் வந்து மறைஞ்சிருச்சு. அப்போ கெடுதல் புணர்ச்சியில இம் மறைஞ்சிருச்சு. சரிங்களா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, அதுல 3 டைப் இருக்கு. திரிதல், தோன்றல், கெடுதல். சரிங்களா? திரிதல், தோன்றல், கெடுதல் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும் போதுதான் உங்களுக்கு வந்து உயிர்மை குறில் வந்து எழுத்து வந்து உருவாகும். அதாவது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 படிச்சிருப்போம். சரிங்களா? போன ஸ்லைட்ல பார்த்துருப்போம். மெய்யெழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 படிச்சிருப்போம். ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெய்யெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை 18. உயிரெழுத்து உயிரெழுத்து 12. சரியா? மெய் மெய் கூட்டல் உயிர், அப்போ உயிர்மெய். அதாவது மெய் கூட்டல் உயிர். மெய் எழுத்து 18 உயிரெழுத்து 12. கரெக்டா? மெய்யும் உயிரும் சேர்ந்ததுன்னா உயிர்மை எழுத்துக்கள் வந்து பிறக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 216. சரிட்டா? இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இக்கு கூட்டல் ஆ. இப்போ இக்கு பாருங்க என்ன எழுத்து? இக்கு இக்கு பாருங்க என்ன எழுத்து? ஒரு மெய் எழுத்து. ஆ உயிரெழுத்து. உயிரெழுத்துல என்னது? உயிர் குறில் எழுத்து. பாருங்க இது உயிர் குறில் எழுத்து. இது ஒரு மெய் எழுத்து. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் குறிலும் சேர்ந்தனா உயிர்மெய் குறில் வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இது வந்து என்னது? உயிர் குறிலா. இக்கு கூட்டலாம் க. அப்போ இது ஒரு உயிர்மெய் குறில் எழுத்து. இக்கு கூட்டல் ஆ. இது என்னது? உயிர் நெடில் எழுத்து. உயிர் நெடில் எழுத்தா ஈக்குவல் டு கா. அப்போ உயிர்மெய் நெடில். அதாவது இக்கு ஒரு மெய் எழுத்து, அது பக்கத்துல ஒரு உயிர்மெய் குறில் சேர்ந்தா உயிர் குறில் சேர்ந்தா உயிர்மெய் குறில் கிடைக்கும். அது இக்கு ஒரு மெய் எழுத்து, அது பக்கத்துல உயிர்மெய் நெடில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் நெடில் கிடைக்கும். சரியா? இதான்ப்பா கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம பிரித்தெழுதுக எழுத போகிறோம். சரிங்களா? இந்த ஒரு மெய் எழுத்து உயிரெழுத்து சேர்ந்தது அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வருது. அது உயிர்மெய் குறிலா உயிர்மெய் நெடிலா இந்த விதிகள் பயன்படுத்தியும். அடுத்து பாருங்க புணர்ச்சிகள். பிரிதல் புணர்ச்சி, விகார புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. இந்த இலக்கண விதிகள் கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பிரித்தெழுதுக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? பாருங்க. அடுத்து குறிலுக்கு மாத்திரை தெரிஞ்சுக்கோங்க. குறிலோட மாத்திரை பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? நெடிலுக்கு மாத்திரை 2. மெய் எழுத்துக்களோட மாத்திரை கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்தோட மாத்திரை கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம்.
பாருங்க, இப்போ இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துடலாம், கபிலர். சரிங்களா? இதோட மாத்திரை என்னன்னு கேட்கலாம். கபிலர். அப்போ காங்கிறது குறில் 1, பிங்கிறது குறில் 1, லா 1. சரிங்களா? அப்போ இர்ரானது ஒரு மெய்யெழுத்து. கரெக்டா? அதுக்கு அரை மாத்திரை. அப்போ 3 மாத்திரை. எழுதிக்கோங்க. குறில் 1 மாத்திரை. நெடில் எத்தனை? குறில் 1 மாத்திரையா? நெடில் 1 மாத்திரை. 1. மெய் அரை மாத்திரை. ஆயுதமும் அரை மாத்திரை. ஆயுதமும் அரை மாத்திரை. இதை வச்சு தான் இதில் இருக்கேன், கபிலர் எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கூட நமக்கு குறில் நெடில் வேறுபாடுன்னு இருக்கு. அதில் இது கூட கொஸ்டினாக கேட்கலாம் இலக்கணத்தில். சரிங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பிரித்தெழுதுக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஸ்கூல் புக்கில் பிரித்தெழுதுக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் பிரித்தெழுதுக ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். பிரித்தெழுதுக. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டுருக்கு. டிஎன்பிசி, குரூப் 4, குரூப் 2A, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐ, கான்ஸ்டபிள். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே நம்பர் வரும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? சரிப்பா, கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிரித்தெழுதுக பாப்பமா. அதாவது பிரித்தெழுத பார்க்குற முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் நிலைமொழி, வறுமொழி. சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வாழை மரம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ வாழை மரம் அப்படிங்கிறதுல 2 வார்த்தைகள் சேர்ந்து தான் ஒரு வார்த்தையாக மாறி இருக்குது. சரிங்களா? அந்த வாழை மரம் அப்படிங்கிறது வாழை ஒரு வார்த்தை, ஒரு சொல், மரம் அப்படிங்கிறது இன்னொரு சொல். இந்த 2 சொல் சேர்ந்து ஒரு சொல்லாக மாறி இருக்கு. அப்போது நமக்கு ஒரு பிரித்தெழுதுகளை ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம எழுதணும். பாருங்கள், செந்தமிழ். செந்தமிழ் இருக்கு. செந்தமிழ் எப்படி பிரிச்சிருக்காங்க? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் செந்தமிழ். இப்படி ஒரு கோட் போடுங்க. எப்போவுமே நீங்கள் எழுதும்போது எந்த வார்த்தை தெரியுதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு இப்படி பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தமிழ் ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்களா? அடுத்து சென்த். அப்போ தமிழுக்கு அந்த வார்த்தைக்குள்ள பொருள் இருக்கு. நம்ம பிரிக்கக்கூடியது வந்து ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அந்த தமிழுக்கு ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அடுத்து செந்த் அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ செந்த் அப்படின்னா செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். செம்மையான தமிழ் அப்படின்னா ஒரு சிறப்பானது. செம்மை அப்படின்னா ஒரு சிறப்பானது, இல்லை வளமானது, இதெல்லாம் ஒரு பொருள். செம்மைக்கு பொருள் என்னன்னா வளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிறப்பான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு அடைமொழியாக வந்திருக்கு. இப்போ செம்மை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயராக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ செந்த் அப்படிங்கிறத செம்மைன்னு எழுதியிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, என்று உருகுவார் அப்படின்னு இருக்கு. என்று உருகுவார். அப்போ என்று உருகுவார் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல எத்தனை வார்த்தை இருக்கு அப்படின்ட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, அப்ப எங்கனக்குள்ள பெரியுது என்று அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் தெரியுது. இது ஒரு வார்த்தை அப்படின்னு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
என்றுன்னு இருக்கா, இங்கனக்குள்ள ஒரு கோட் போட்டுருங்க. சரிங்களா? அப்போ ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு. என்றுன்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து உருகுவார். அப்போ இங்க என்ன இருக்கு? ரூ இருக்கு. இங்க என்ன இருக்கு? ரூ இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஊ இருக்கு. கரெக்டா? அப்போ என்று இந்த நிலைமொழின்னு சொல்லியிருக்கானா, இது நிலைமொழி. என்று அப்படிங்கிறது நிலைமொழி. என்றுங்கிறது என்னது? நிலைமொழி. உருகுவார் அப்படிங்கிறது என்னது? வருமொழி. கரெக்டா? அப்போ இதுல இந்த ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு எழுத்து மாறாதுப்பா. இங்கேயும் இந்த எழுத்து மாறாது. இந்த நிலைமொழி இருக்கு பாத்தீங்களா, இதோட கடைசி எழுத்து, அதாவது கடைசி எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரூ இருக்குல்ல, அதான் கடைசி எழுத்து. அடுத்து வருமொழி உள்ள முதல் எழுத்து. கடைசி எழுத்து இன்னொரு பேர் என்ன? ஈற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எழுத்தும் இந்த எழுத்தும், இந்த ரெண்டு எழுத்தும் தான் மாறுமே தவிர மற்ற எந்த எழுத்தும் மாறாது. அப்போ இந்த ரூவும் ஊ சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ரூ அப்படின்ட்டு மாறி இருக்கு. புரியுதா? அப்போ என்று உருகுவார் உங்களுக்கே தெரியும், படிச்சா என்று கூட்டல் உருகுவார். ஊங்கிற வார்த்தை அங்க வரதுனால உருகுவார் எழுதியிருக்காங்க. அடுத்து கசடர, கசடர அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கசடர அப்படிங்கிறது கசடு கூட்டல் அற. சரிங்களா? டா எப்படி எழுதுவாங்கன்னா, டா கொடுத்துருக்குறாங்களா பாருங்க, இட்டு இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா? ஒரு மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தாதான் என்ன சொன்னேன்? உயிர்மெய் எழுத்து வரும். அப்ப இட்டு கூட்டல் ஊ டூ, இட்டு கூட்டல் ஊ டூ. கரெக்டா? அப்போ சாரி, இங்க வந்து ஆ வரும்பா. இங்க வந்து ஆ. இட்டு கூட்டலா ட, இட்டு கூட்டல ட. சரிங்களா? இட்டு கூட்டல ட, இட்ட ரெண்டையும் சேர்த்து சொன்னா ட வரும். ஓகேங்களா? அப்போ டூ கூட்டலா. இப்போ இந்த டூ இருக்கு பாத்தீங்களா, இதை தான் பிரிக்கிறாங்க. இட்டு கூட்டல் டூ எப்படி போயிடுனா இட்டு கூட்டல் ஊ தான் டூ. சரிங்களா? இங்க ஆ இருக்கா, இது கெட்டு விடும். அப்ப இட்டு கூட்டலா ட, டாவா மாதிரி இருக்கா. அப்போ இங்க பாருங்க, டா எப்படி வந்தது அப்படின்னா கசடு கூட்டல் அரண் இருக்கு. சரிங்களா? இது எழுதும் போது கசடு கூட்டல் அரண் எழுதுவோம். இட்டு கூட்டல் ஆ தான் என்ன மாறுதுன்னா உங்களுக்கு டாவா மாறுது. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்னன்னு நடத்திருப்பேன். ஓகேவா? அடுத்து தீந்தமிழ், தீம் கூட்டல் தமிழ். அதாவது தமிழ்ங்கிறது ஒரு வார்த்தை, தீங்கிறது ஒரு வார்த்தை. ஓகேவா? அப்போ தீம் கூட்டல் தமிழ். 10 10 கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் 10, 10 கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் 10. அப்படியே கீழே வாங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று இலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறுமை. அடுத்து சின்னாள், சின்னாள் அப்படின்னா சிறுமை, சிறிய அப்படின்னு சொல்லுவோம். சிறுமை கூட்டல் நாள். அடுத்து தாய்மை அன்பின் பிறனை, தாய்மை அன்பின் பிறனை பிரிச்சு படிக்கணும். தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. அடுத்து பாருங்க தந்து உய்மின், இதுலயும் 2 வார்த்தை மறைஞ்சிருக்கா. தந்து கூட்டல் உய்மின். பாருங்க தந்து, எனக்குள்ள ஒரு கோடு போட்டுக்கலாமா, தந்து. அடுத்து உய்மின் 2 வார்த்தை. அடுத்து மறுப்பூசி. அப்போ மறுப்பூசி அப்படிங்கிறது மறுப்பு கூட்டல் ஊசி. மறுப்பூசிங்கிறது என்னது? மறுப்பு கூட்டல் ஊசி. அடுத்து மார்போலை, மார்பு கூட்டல் ஓலை,
எமதென்று, இதுலேயும் 2 வார்த்தை. எமது ஒரு வார்த்தை, என்றுங்கிறது ஒரு வார்த்தை. இதில் கஷ்டம் எது இருக்காப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா பிரித்துறதுங்க. ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ், மேக்ஸு, சிஎஸ், பொது அறிவியல் 3 சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிருப்பா. ஜிஎஸ்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், மொய் இலை. இதே பாருங்கள், பிரிங்க. மொய் ஒரு வார்த்தை, இலை, இலைங்கிறது இப்படி எழுத மாட்டோம், அப்போ ஈ தான் வரும். சரிங்களா? இலை. அப்போ மெய் கூட்டல் இலை. அடுத்து காடிதனை, நல்லா படிக்கணும். காடிதனை, காடிதனைன்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா காடை பத்தி சொல்றாங்க. அப்போ இங்கே தான் பிரிதல் ஏற்படுது. சரிங்களா? அப்போ காடி நமக்கு பொருள் கிடையாது. ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காடி இதனையும் இருக்கும், காடி கூட்டல் இதனையும் இருக்கும். இப்படியும் பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏபிசிடி ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதில் காடி கூட்டல் இதனையும் இருக்கும். இதை மார்க் பண்ணக்கூடாது, இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா காடிக்கு நமக்கு பொருள் கிடையாது. இந்த காடு கூட்டல் இதுக்கு தான் பொருள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எழுந்தெதிர். எழுந்தெதிர்னு சொல்றாங்கப்பா, எழுந்து எதிர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பொறுமையா படிங்க. எழுந்தெதிர் அப்படிங்கிறது எழுந்து எதிர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க எழுந்துங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை இருக்கு, எதிர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. 2 வார்த்தைகள் தான் இருக்கு. சரிங்களா? நான் தொலைவில்லை, நான் தொலைவில்லை. அப்போ நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க பிரியுது. இங்க பாருங்க, நான். அடுத்து தொலைவில்லை, அப்போ தொலைவு இல்லை. அப்போ அந்த வார்த்தை பாருங்க, தொலைவு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, இங்கனக்குள்ள ஒரு வார்த்தை பிரியுது, தொலைவு இல்லை. சரிங்களா? அப்ப நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட் கீழே வாங்க. அடுத்து பிணி நோயுற்றார், பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். அதாவது அடுத்து இயல்பிறாறு, இயல்பு ஈராறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இயல்பு கூட்டல் ஈர். ஈர்னா 2. சரிங்களா? 6. அடுத்து ஒருவருக்கு, ஒருவருக்கு என்ன சொல்லுவோம்? ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஒருவன் கூட்டல் கு. அடுத்து சால்வென்னும், அதை எப்படி பிரிக்கிறாங்க? சால்பு கூட்டல் என்னும். அடுத்து பாருங்க, ஈண்டு இணையான். ஈண்டு இணையான் கொடுத்திருக்குது, ஈண்டு இணையான். அதை பிரித்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஈண்டு கூட்டல் இனி கூட்டல், ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான். அடுத்து காண்டகு, காண்டகு. அத கான், கான்னா பார்ன்னு அர்த்தம், தகு. அடுத்து வெவ் இருப்பாணி, வெவ் இருப்பாணி. அதாவது வெவ் விருப்பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. என்னப்பா? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. அடுத்து இத்தகைய, ஈ கூட்டல் தகைய, ஈ கூட்டல் தகைய. நீங்க கேட்கலாம், சார் இந்த இத்து எங்க சார் போச்சு அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா? இந்த இத்து எங்க சார் போச்சு அப்படின்னு கேட்கலாம். அதாவது உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் எத்தனை தெரியுமா? சுட்டெழுத்துக்கள் யாராவது சொல்லுங்க. அதாவது சுட்டெழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் இருக்கு. ஒன்று ஆ, இன்னொன்று இ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊ. இப்போ வழக்கத்தில் உள்ள சுட்டெழுத்துக்கள் கேட்டாங்கன்னா 2. சரிங்களா? வழக்கத்தில் இல்லாமல் போன ஒரே ஒரு எழுத்து இருக்கு, ஊ. ஆக்சுவலாக சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆ, பாருங்க, சுட்டெழுத்துகள் ஆ, இ, உ. இப்போ இது வழக்கத்தில் ஊங்கிற எழுத்து, அதாவது சுட்டெழுத்துக்கள் 3 இருக்குப்பா, ஆ, இ, உ. இப்போ ஊ மட்டும் வழக்கத்தில் இல்லை. சரிங்களா? அதாவது நமக்கு என்ன அப்படின்னா வல்லினை மிகா இடங்களும் படிப்போம். அதை வச்சும் நமக்கு பிரித்தெழு அதுவும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பிரித்தெழுதுக ஈஸியாக பண்ணலாம்.
இப்போ சுட்டெழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வல்லின எழுத்துக்கள் மிகும்பா. அதாவது சுட்டெழுத்துக்கு பின்னாடி அப்படின்னா இப்போ பாருங்க இத்தகைய அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அப்போ ஈ கூட்டல் தகைன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? பிரித்து எழுதும் போது இந்த இத்து மறைஞ்சிருச்சு. இத்து எப்படி மறைஞ்சது? புணர்ச்சி விதி படித்தோமா? தோன்றல், திரிதல், கெடுதல். கெடுதல் விதியின்படி இத்தானது மறைந்து விட்டது. சரிங்களா? அப்போ இத்து மறைஞ்சு தான் நமக்கு ஈ கூட்டல் தகைய அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது இத்து மறைஞ்சு ஈ கூட்டல் தகையான்னு மறைஞ்சு போச்சு. அதே நீங்கள் சேர்த்து எழுதும்போது இத்து வந்துடுது. அதுக்கு என்னன்னா ஒரு சுட்டெழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ இங்க தா இருக்கா, தா அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம் படித்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இத்து இருக்கு. அப்போ சுட்டெழுத்து ஈக்கு பின்னாடி ஒரு இத்து வந்திருக்கு. அதே மாதிரி வினா எழுத்துன்னு இருக்குப்பா. வினா எழுத்துனா என்ன? யாரா சொல்லுங்க. வினா எழுத்துனா என்ன? என்னன்னு கேட்குறோம்ல, ஏ தான் வினா எழுத்து. அதாவது வினா எழுத்து இருக்கு. வினா எழுத்து இருக்குப்பா. அது என்னன்னா ஏ. இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். குரூப் 4, குரூப் 2, டிஎன்பிசில இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அதாவது சுட்டெழுத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது, வழக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் எது, வழக்கத்தில் இல்லாத எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இருப்பு முனை அப்படிங்கிறது இரும்பு முனையை தான் இருப்பு முனைன்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன்ல இருப்பு கூட்டல் முனையும் இருக்கும். இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. அப்போ நம்மளை குழப்பறதுக்காகவே இந்த மாதிரி வார்த்தையை கேட்கலாம். பிரித்தெழுதுக அப்படிங்கிறது ஈஸி தான். ஆனா ஒரு சில வார்த்தைகள் கவனமாக பிரிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தவறு நடந்துவிடும். தவறு நடந்தால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்க, 20,000 பேருக்கு பின்னாடி நீங்கள் போயிருவீங்க. ஒரு கொஸ்டின் தானே சார் தப்பு பண்ண அப்படிம்பீங்க. ஆனால் உங்களோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 பேருக்கு கீழே இருப்பீங்க. சரிங்களா? அப்போ போஸ்டிங் இதாகும். சரிங்களா? இப்போ இருப்பு முனை அப்படிங்கிறது இரும்பு கூட்டல் முனை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து ஈண்டி இவரை. ஈண்டி இவரை அப்படிங்கிறது ஈண்டு கூட்டல் இவரை. அடுத்து என்றாகாடியம் ஆன. என்றாகாடியம் ஆன. கரெக்டா பொறுமையா பிரிச்சு படித்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். என்று ஆகாடியமான அப்படிங்கிறது என்று ஒரு வார்த்தை, ஆகாடியம் ஒரு வார்த்தை, ஆன. அப்போ 3 வார்த்தைகள் தான் 3ஆக பிரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வாங்க கீழே. ஆறளவு. ஆறளவு அப்படின்னா அருமை அளவு அப்படின்ட்டு பொருள். அப்போ அருமை கூட்டல் அளவு. தெண்டிரைன்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு தென்மை கூட்டல் திரைன்னு தான் பிரிக்கணும். அவ்வழி ஆங்கிறது சுட்டெழுத்து. இப்பதான் படிச்சோமா? கரெக்டாப்பா? அப்போ ஆ கூட்டல் வெளி. வெள்ளை இரு அப்படிங்கிறது வெள்ளை அப்படிங்கிறது ஒரு நிறம். அது ஒரு வெண்மையான நிறத்தை குடிக்கிறனால வெள்ளை அப்படின்னு சொன்னா சரியாக பொருள் தராது. அப்போ வெண்மை அப்படின்னு தான் தமிழ்ல சொல்லணும். வெண்மை கூட்டல் ஈரு. சரிங்களா? அடுத்து கரிக்கோடு. கரி, கரினா உங்களுக்கு தெரியும், கரி. அடுத்து கோடு. அடுத்து எண்கிணங்கள். எண்கு கூட்டல் இனங்கள் அப்படின்னு பிரிக்கணும். பாருங்க, எண்கு கூட்டல் இனங்கள். சார் இந்த இடத்துல பாருங்களேன், கூ இருக்கா? கூங்கிறது என்னது? கூங்கிறது என்னது? உயிரெழுத்தா, மெய்யெழுத்தா, உயிர்மை எழுத்தா? கூங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. சரிங்களா? கூங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இக்கு கூட்டல் ஊ கூ. அப்போ எப்படி சார் இந்த கீ வந்தது அப்படின்னு கேட்கலாம். இக்கு கூட்டல் ஊ கூன்னு சொல்றீங்க, கீ எப்படி வந்தது? இங்க ஒருத்தன் இருக்கான்ல, நம்ம நிலைமொழியை தான் பிரிச்சிருக்கோம். நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தும் வறுமொழியில் உள்ள முதல் எழுத்தும் அந்த ஈற்றெழுத்து அப்படிங்கிறது கடைசி எழுத்து. எண்குங்கிறது என்னது? நிலைமொழியா? இனங்கள்ங்கிறது என்னது? வறுமொழியா? அப்போ
என்கு அப்படிங்கிறது நிலைமொழி, அதுல கடைசி எழுத்துனது கு. வறுமொழியில என்னது? இனங்கள். வறுமொழி என்னது? இனங்கள். அந்த ஈ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து. அப்போ என்ன ஆகும்? நமக்கு அந்த எழுத்தையும் சேர்க்கணும். ஈ எழுதியாச்சா? வறுமொழியோட முதல் எழுத்தை எழுதியாச்சு. இதை கட் பண்ணிருங்க. சரிங்களா? நமக்கு மெய்யும் உயிரும் தான் சேரணும். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? வறுமொழியோட உயிர் இருக்கு. அப்ப இக்கு கூட்டல் ஈ. இக்கு கூட்டல் ஈ கி. அதான் எண்கிணங்கள் மாறிடுச்சு. புரியுதாப்பா? ஏன் படிச்சோன்னு புரியுதா உங்களுக்கு? நிலைமொழி வறுமொழி, நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்தா என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, தண்டளிர்பதம். தண்டளிர்பதம், தன் தளிர்பதம். அப்போ தன் அப்படிங்கிறது தன்மை, தளிர் கூட்டல் பதம், சிரமுகம். அப்போ சிரம் கூட்டல் முகம். அடுத்து பாருங்க, அன்பெனப்படுவது, அன்பு கூட்டல் எனப்படுவது. பாருங்க, பற்றிலேன், பற்று கூட்டல் இல்லேன், போன்று இருந்தேன், போன்று கூட்டல் இருந்தேன், வாயின் நீர், வாயின் நீர், அதாவது வாயின் கூட்டல் நீர். எழுந்தெதிர் படிச்சிருக்கோம், எழுந்து கூட்டல் எதிர். பரிந்தோம்பி, பரிந்து கூட்டல் ஓம்பி. ஒரு புள்ளி வச்சுக்கோங்கப்பா. அடுத்து பரிந்தோம்பி, பரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்து அவ்வூர், ஆ கூட்டல் ஊர். நெக்ஸ்ட் கீழே வாங்க. அடுத்து பெண் அணங்கு. பெண் அணங்கு எப்படி பிரிக்கலாம்? பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. பெண் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அணங்கு, நனங்குன்னு வார்த்தை கிடையாது, அதனால ஆ அணங்கு. அங்கன், அம் கூட்டல் கண். இந்த இடத்த கரெக்டா பார்க்கணும். இங்கானது இம்மா மாறிடுச்சு. எம் மருங்கு, ஏ கூட்டல் மருங்கு. ஏங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? வினா எழுத்துன்னு சொல்லியிருக்கேனா? அப்போ மெய் எழுத்து கெட்டு விட்டது. விதிர்ப்புற்று, விதிர்ப்புற்று அஞ்சி. விதிர்ப்பு கூட்டல் அற்று கூட்டல் அஞ்சி. கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர். எந்நாளும், ஏ கூட்டல் நாளும். அடுத்து பாருங்க, புக்கான் அப்படின்னா புகு கூட்டல் கான். அடுத்து காவலர், கா கூட்டல் அலர். அஞ்சிலோதி அப்படிங்கிறது அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. புகுந்தீங்கு அப்படின்னா புகுந்து ஈங்கு. வால் அரா, அப்போ வால் கூட்டல் அரா. நெக்ஸ்ட் கீழே வாங்கப்பா. அங்கை அப்படி எங்க பிடிக்கிறாங்க? அகம் கூட்டல் கை. அங்கை அப்படிங்கன்னா அகம் கூட்டல் கை. அன்பகத்தில்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பார்கண், அதாவது வன்பால் கூட்டல் கண். அப்ப இர்ரானது என்ன மாறிடுச்சு? இல். எப்படி மாறிச்சு? தெரிதல் புணர்ச்சியின்படி இர்ரானது, தெரிதல் புணர்ச்சியின்படி இர்ரானது இல்லாக மாறிவிட்டது. அப்போ வன்பார் அப்படிங்கிறது நமக்கு பொருள் கிடையாது, வன்பால் அப்படிங்கிறதா பொருள். சரிங்களா? வன்பால் அப்படிங்கிறதா பொருள். அப்போ வன்பால் கூட்டல் கண். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் கீஸ்லாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதுக கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டுப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? இதையும் ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதில் இருந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அதாவது யாருப்பா சொல்லியிருப்பா? விரல்கள் 10 மூலதானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பா? யாராவது தெரியுமா? அதாவது நம்ம கை விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, விரல்கள் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இது வந்து நம்ம மூலதானம். இப்போ நம்ம மூலதானம் அப்படிங்கிற என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறோம், குரூப் 4 ரயில்வே பேங்க் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிப்பை வந்து இதில் ஒரு மூலதனமாக போடுறோம். மூலதனமாக போடும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லியும் நம்ம படிக்கும்போது அந்த படிப்பு மூலதானத்தை போகிறது நம்ம ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலைக்கு கிடைக்கும். அதனால் மூலதானம்ங்கிறது நம்மளோட படிப்பு தான். இதில் அதை நீங்கள் மூலதானமாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஜாப் வாங்கிட்டு அது ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடலாம். ஓகேவா? அப்போ விரல்கள் 10 மூலதானம் யார் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. இதுவும் தமிழில் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, தோரண மேடை.
தோரணம் மேடை பாருங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்கப்பா. தோரணம் மேடையம். அப்போ தோரணம் மேடை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது. ஒரு வார்த்தை புரியலை அப்படின்னா இரண்டாவது தடவை நம்ம சொல்லும்போது ஈஸியாக புரியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிப்பா. இப்போ இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு படிக்கலை அப்படின்னா அது மறந்துடும். அப்போ இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கும் படிக்கணும். ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அது நம்ம மனதில் ஆழமாக பதிந்து விடும். சரிங்களா? அப்போ தோரண மேடை, தோரண மேடை அப்படிங்கும் போதே உங்களுக்கு 2 வார்த்தைகள் அதில் இருக்கு அப்படின்னு அழகா தெரியுது. ஆப்ஷன் பாருங்களேன். தோரணம் கூட்டல் மேடை, தோரண கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் ஓடைன்னு கொடுத்துட்டான். இங்கே ஓடைன்னு கொடுத்துட்டான். அவன் மேடைன்னு கொடுத்துருக்கான், இவன் ஓடைன்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்ன சொல்லியிருப்பேன்? தோரண மேடைன்னு கொடுத்துருக்கானா, எங்கனக்குள்ள ஒரு பொருள் தெரியுது, வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு கோடு போடணும். அப்போ மேடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதான்ப்பா கான்செப்ட். ஈஸியாக பிரித்ததுல தவறே பண்ணக்கூடாது, ஈஸியாக மார்க்கு எடுக்கணும். சரிங்களா? நம்ம கொடுத்துருக்க வார்த்தையில் எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்குன்னு பார்க்கணும். தோரணம் மேடை 2 வார்த்தை இருக்குன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ மேடைங்கிற வார்த்தை இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இவன் ஓடைன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தப்பு, 100% தப்பு. நம்ம 100% தவறு அப்படின்ட்டு நம்மளே முடிவு பண்ணிடலாம். இங்கேயும் ஓடைன்னு கொடுத்துருக்கான். அப்போது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ ஏயும் பியும் தான் இருக்குது. சரிங்களா? ஏயும் பியும் தான் இருக்குது. இங்கேயும் மேடை வந்துருச்சு, இதுலேயும் மேடை வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தோரணம் மேடைன்னு கொடுத்துருக்கான். நமக்கு தெரிஞ்சிச்சு தோரணம் ஒரு வார்த்தை, மேடை ஒரு வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எங்கனக்குள்ள தோரணம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இவன் கொடுத்துருக்கிறது தோரண அப்படின்னு கொடுத்துருக்கான் பியில். தோரண அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. ஆனால் ஒரு நிலைமொழி வறுமொழி எழுதும்போது நம்ம எழுதக்கூடியது பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். இதான் கான்செப்ட், இதான் விதிமுறை. அப்போது தோரணத்துக்கு பொருள் கிடையாது, இங்கே தோரணம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பொருள் இருக்குது. அப்போ இதான் கரெக்டு. அப்போது இது தவறு. புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? ஃபஸ்ட்டு அதில் எந்த வார்த்தை நமக்கு கிடைக்குன்னு பார்க்கணும். மேடைங்கிற வார்த்தை முழுமையாக கிடைத்து விடுச்சு. அப்போது அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். தோரணன் இருக்குது, அவன் தோரணை அப்படியே எடுத்து எழுதியிருக்கான், அது தவறு. அப்போ தோரணம்ங்கிறது தான் கரெக்டு. சரியாப்பா? அடுத்து பாருங்க, பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகன்னு கொடுத்துட்டாங்க. பிரித்தெழுதுக. அப்போ பிரித்தெழுதுக அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்? பிரித்தெழுதுக. அப்போ பிரித்து கூட்டல் எழுதுகன்னு தான் எழுத முடியும். அவன் உங்களுக்கு பிரி கூட்டல் எழுதுக, இது தவறு. பிரித்து கூட்டல் எழுதும் தவறு. உங்களுக்கு தெரியும், எழுதுக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, முழுமையான வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு, எழுதுக. அப்போ பிரித்து. சரியா? அப்போ பிரித்து கூட்டல் ஏ, தூ கூட்டல் ஏ. இதில் என்ன இருக்கும்? தூ. இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. ஊங்கிறது என்னது? உயிர் குறில். இத்துங்கிறது என்னது? மெய் எழுத்து. சரிங்களா? அப்போ இலக்கண விதி இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இலக்கண விதி தூ கூட்டல் ஏ இருக்கா? தூ கூட்டல் ஏ இருக்காப்பா? அப்போ தூ கூட்டல் ஏ இருக்கு. இந்த தூவை எப்படி எழுதணும் அப்படின்னா, அது ஒரு மெய் எழுத்து சொல்லியிருக்கேனா, அதாவது உயிர்மெய் எழுத்து. மெய் எழுத்து இல்லை, உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துனா என்ன இருக்கும்? ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த தூவை எப்படி பிரிக்கிறாங்க? இத்து கூட்டல் ஊ, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. இருக்கையிலேயே தமிழ் தான்ப்பா ஈஸியாக எல்லாருக்குமே. அதாவது மற்ற லாங்குவேஜோட தமிழ் நம்ம ஈஸியாக எழுத்து கூட்டி வாசித்தாலே நமக்கு ஈஸியாக புரியும். பாருங்க, இத்து கூட்டல் ஊ தூ, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. இத்து கூட்டல் ஊ தூ. அப்போ இந்த தூங்கிறது இத்தும் ஊவும் சேர்ந்தாதான் தூ வருது. கரெக்டா? அப்போ ஏ, ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன அப்படின்னா உயிர் குறில். அப்போ இந்த ஊவை கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? உயிர்மெய் குறில் கிடைக்கும். உயிர்மெய் குறில் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தே. கிடைச்சிருக்கா? பிரித்தெழுதுக. இதான்ப்பா கான்செப்ட்.
நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா எக்ஸாம் எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து தவறே நடக்காது. எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம எக்ஸாம் காலில் போகும்போது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் தெரிஞ்ச கொஸ்டினும் தெரியாத கொஸ்டினும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்க, செம்பயிர். செம்பயிர் எப்படி எழுதலாம் பார்த்தோமா? செம்மை கூட்டல் பயிர். அடுத்து மூச்சடக்கி. மூச்சடக்கி சொல்லுங்க, மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்து மாசர. மாசு கூட்டல் அற. மாசர மாசு கூட்டல் அற. அடுத்து வாங்க, என்றென்றும் சொல்லிட்டாங்க. என்றென்றும் நல்லா படிக்கணும். என்றென்றும் லாஸ்ட் இம் வரணும். லாஸ்ட் என்ன வரணும்? இம் வரணும். என்றென்றும், என்று கூட்டல் என்றும். இந்த மேத்ஸ் பாருங்க, இது கண்டிப்பா வராது. சரிங்களா? இது ரெண்டுலேயுமே இம் வந்திருக்கு. உங்களுக்கு இதுவா தான் டவுட் வரும். அதனால படிக்கும்போது என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும், இங்க இம் வராது. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து கை பொருள். இதையும் நம்ம எழுதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கைங்கிற வார்த்தை இருக்கு. அடுத்து பொருள். ஓரெழுத்து மொழிச்சொல் எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க? ஓரெழுத்து மொழிச்சொல் எத்தனை இருக்கு? அதாவது ஓரெழுத்து மொழிச்சொல் அப்படின்னா ஒரே எழுத்து இருக்கும், ஒரே ஒரு எழுத்து, அதுக்கு பொருள் இருக்கும். சரிங்களா? ஓரெழுத்து மொழிச்சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தான் இருக்கும், அந்த ஒரு எழுத்துக்கு பொருள் தரும் நமக்கு. அந்த ஓரெழுத்து மொழிச்சொல் எத்தனை இருக்குன்னா 42 இருக்கு. எத்தனை இருக்கு? 42. அப்போ கை அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து மொழிச்சொல். அந்த ஓரெழுத்து மொழிச்சொல்லுக்கு பின்னும் வல்லினம் மிகும். அதாவது கை இருக்காப்பா, இது ஒரு ஓரெழுத்து மொழிச்சொல். இந்த இருக்குல்லப்பா, இந்த கை, இது வந்து ஓரெழுத்து மொழிச்சொல். ஓரெழுத்து எத்தனை வைப்போம்னா 42. இந்த ஓரெழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும், அதுக்கு தான் நான் எழுதி போட்டேன். சரிங்களா? அதாவது ஓரெழுத்து இருக்கா, இந்த ஓரெழுத்துக்கு பின்னாடியும் என்ன ஆகும்? வல்லின எழுத்துக்கள் மிகும். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கும். வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல மிகும், எந்த இடத்துல மிகாது அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கீழே வாங்க. வானம் அளந்தது. அதாவது வானம் அளந்தது. நல்லா பாருங்க, மா வந்திருக்கு அந்த இடத்துல. மாங்கிறது என்னது? ஒரு உயிர்மை எழுத்து. நல்லா பாருங்க, எங்க இருக்கு? இந்த இருக்கா மா. இம் கூட்டல் ஆதா உங்களுக்கு மாவா மாறும். சரிங்களா? இங்கனக்குள்ளே பிரிச்சு எழுதிடலாம். இம் கூட்டல் ஆ. சரிங்களா? அப்போ வானம் அளந்தது அப்படிங்கிறத இம் கூட்டல் ஆ, மெய் எழுத்து இம், ஆங்கிறது உயிர் எழுத்து. அப்போ எப்படி பிரிக்கலாம்? வானம் எங்க இருக்கு? இந்த இருக்கா வானம். அப்போ ஆ இருக்கா அளந்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? வானம் அளந்தது. மாவதா இம் கூட்டல் நாள் இருக்கும். நமக்கு பிரித்து எழுதுங்கும் போது ரெண்டா உடைக்கணும். 2 3 சொற்களை வரும். சரிங்களா? அப்போ உடைக்கும் போது வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து நூலகம். பாருங்க, நூலகம். நூலகம் எப்படிங்கிற எப்படி பிரிக்க முடியும்? நூல் கூட்டல் அகம், நூலகம். ஈஸி தானே? நூல்களை உடைய அகம் நூலகம், அததான் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வானம் அளந்தது ரிப்பீட்டட் ஆயிருக்கு. வானம் கூட்டல் அளந்தது. பூட்டும் கதவுகள். அதாவது பூட்டும் கதவுகள். கதவுகள் அப்படிங்கிறது வார்த்தை தெல்லம் தெளிவாக கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஆன்சர், பாதி ஆன்சர் எனக்கு கொஸ்டின்ல இருக்கு, கதவுகள். அப்போ இங்கானது தெரிதல் புணர்ச்சியின்படி இம்மாக மாறும். அப்போ எனக்கு பூட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பொருள் இருக்கு. அப்போ பூட்டும்
கூட்டல் கதவுகள். அடுத்து வல் உருவம். வல் கூட்டம்ங்கிறது வன்மையான உருவம், வன்மையான உருவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தான் என்று, தான் கூட்டல் என்று, தான் என்று அப்படின்னா தான் கூட்டல் என்று. சரியா? அடுத்து நானிலம். அப்போ நானிலம்னா 4 நிலங்கள். ஐம்பூதங்கள் சொல்றோம்லப்பா, அதே மாதிரி 4 நிலங்கள், அதை தான் நானிலம் அப்படின்னு சொல்றாங்க. 4 கூட்டல் நிலம். நெக்ஸ்ட் பாருங்க 96. 96 96. அப்போ எப்படி எழுதலாம்? 96 அப்படிங்கிறது 90 கூட்டல் 6. நெக்ஸ்ட் அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை. அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை. அடுத்து பாருங்க நிலத்தினிடையே. நிலத்தினிடையே எப்படி பிரிச்சிருக்காங்க? நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து பாடறிந்து. பாடறிந்து அப்படிங்கிறது பாடு கூட்டல் அறிந்து. நலம் எல்லாம், அதில் பொருள் இருக்கு, நலம் கூட்டல் எல்லாம். பொய் அகற்றும் அப்படிங்கிறது பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பூட்டும் கதவுகள், இப்பதான் பார்த்தோம், பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து களன் அல்லால், களன் கூட்டல் அல்லால். தேர்ந்தெடுத்து எப்படி எழுதலாம்? தேர்ந்தெடுத்து எப்படி எழுதலாம் பாருங்க, தேர் கூட்டல் எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. தேர்ந்து கூட்டல் எடுத்து. சொன்னா தூ கூட்டல் ஏ, அப்ப எப்படி இத்து கூட்டல் ஊ, தூ. அப்ப இத்து கூட்டல் ஏ, தே, தேர்ந்தெடுத்து. இரண்டல்ல அப்படிங்கிறது, இரண்டுங்கிறது ஒரு வார்த்தை, அல்லங்கிறது இன்னொரு வார்த்தை. சரிங்களா? அடுத்து பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். இன்னோசை எப்படி எழுதலாம்? இனிமையான ஓசை தான் இன்னோசை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனிமை கூட்டல் ஓசை. பாருங்க நீர் உலையில், நீரை உடைய உலையில், அப்போ நீர் கொண்டுள்ள உலைன்னு சொல்லுவோம். அப்போ நீர் கூட்டல் உலை. விலங்காய். பாருங்க விலங்காய் அப்படிங்கிறது பாருங்க விலம்னு எழுதக்கூடாது, வில கூட்டல் காய் தான் எழுதணும். சரியா? இங்க ஆனது இங்க கெட்டு போயிருது. எதனால கெட்டு போயிருது அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி படி இங்கானது கெட்டு விலம் கூட்டல் காயின் எழுதும். அடுத்து கலன் அல்லால் இப்ப பார்த்தோம், கலன் கூட்டல் அல்லால். என் தமிழ் நாம் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் நாம். தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு. இன்மொழி அப்படின்னா இனிமையான மொழி. அப்போ இனிமையான மொழியைத்தான் இன்மொழி அப்படின்னு சொல்லுவோம், இனிமை கூட்டல் மொழி. அடுத்து அன்மொழி தொகை பிரித்தெழுது கொடுத்துருக்கான். அப்போ அன் அப்படிங்கிறது அல்லாக மாறும், இன்னானது இல்லாக மாறும். அப்போ அன், அல், மொழி ஒரு வார்த்தை, தொகை, அவ்வளவுதான். நன்செய் அப்படிங்கிறது நன்மை செய், நல்ல செயல்களை செய், அதாவது நன்மை செய். அருந்துணை, அருமை கூட்டல் துணை. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? இப்போ 6th 10th புக் வரைக்கும் நம்ம பிரித்தெழுத பார்த்தோம்ல, அதுல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்கப்பா. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஆற்றுணாம், ஆற்றுணாம், ஆறு கூட்டல் உணாம். ஆற்றுணா அப்படிங்கிறது ஆறு கூட்டல் உணாம். அடுத்து வாங்க என்றென்றும். இப்பதான் பார்த்தோம், என்று கூட்டல் என்றும். கண் உறங்கு, கண்ணை உறங்க சொல்றாங்களா? அப்போ கண், மம் கண், உறங்கு. கண்டெறி, கண்டு கூட்டல் அறி. கண்டறி எப்படி எல்லாம்? கண்டறி இருக்கா? கண்டு கூட்டல் அறி. நெக்ஸ்ட் பாருங்க வேதி உரங்கள் எப்படி எழுதியிருக்காங்க? வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து அருந்துணை, அருமை கூட்டல் துணை. அருந்துணை எப்படி இருக்காங்க? அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. அவ்வுருவம், அதாவது சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் வந்தால் பிரித்து எழுதும் போது அது கெட்டுவிடும். அப்போ அவ்வுருவம் அப்படிங்கிறது ஆ கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம். நெக்ஸ்ட் பல உயிர், பல உயிர்கள், அதுதான் பல கூட்டல் உயிர். பல உயிர்ங்கிறது பல கூட்டல் உயிர். ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடு, அதாவது இர்ரானது இல்லாக மாறியது, எல் கூட்டல் பாடு. எல்லுங்கிறதுக்கு நமக்கு பொருள் இருக்கு. நமன் இல்லை அப்படிங்கிறது நமன் கூட்டல் இல்லை. அடுத்து இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம்.
சீரிழமை, சீர்கூட்டல் இளமைப்பா. சீரிழமை எப்படி பிரிச்சிருக்காங்க? சீர்கூட்டல் இளமை. அடுத்து வெங்கரி, வெங்கரி, வெங்கரி எப்படி பிரிக்கணும்? வெம்மை கூட்டல் கரி. அடுத்து உயர்வு அடைவோம், உயர்வடைவோம், உயர்வு அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. உயர்வு கூட்டல் அடைவோம். செம்பெயர் பார்த்தோமா? செம்மை கூட்டல் பெயர்னு அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டு எழுந்து, வண்டாய் எழுந்து, அது வண்டாய் எழுந்து. அப்போ வண்டாய் கூட்டல் எழுந்து. பாடான் திணை, அதாவது பாடான் திணை என்ன சொல்லிருக்காங்க? பாடான் திணை அப்படிங்கிறது ஒரு ஆண்மிகன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, 3 வார்த்தைகள் இருக்கின்றன, படிச்சாலே தெரியுது. கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். அருந்துணை படிச்சோம், அருமை கூட்டல் துணை, அருந்துணை அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட் வாங்க. என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, அதான் எம் தமிழ்னா. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். கால்நடை, அதாவது கால்நடை, அதாவது கால்நடை. அந்த கால்நடை அப்படிங்கிறது விரித்து எழுதணும் அப்படின்னா கால்நடைப்பா. கால்நடைய கால்நடை என்று சொல்லுவோம். கால்நடைகள் அப்படின்னா கால்நடை மருத்துவமனை. அங்கே என்ன கால்நடை மருத்துவமனை? விலங்குகளுக்கான மருத்துவமனையைத்தான் கால்நடை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க, கால்நடைனா விலங்குகள். அடுத்து வெண்குடை, வெண்மையான குடையை தான் வெண்குடை, அதாவது வெண்மைன்னு சொல்லியிருப்போம். வெண்மை கூட்டல் குடை. துயின்றிருந்தார், துயின்றிருந்தார் என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? துயின்று கூட்டல் துயின்றி கூட்டல் இருந்தார். நெக்ஸ்ட் இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. பொய் அகற்றும் உங்களுக்கு தெரியுமா? படிச்சோமா? பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பாருங்க, செம்மை கூட்டல் தமிழ். பெயர் அறியா, பெயர் அறியா, பெயர் பாருங்க, பே யா ரா ரி யா, பெயர் அறியா. அப்படி ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா பிரித்தெழுத படிச்சிடலாம். பெயர் அறியா. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. படிப்பறிவு எப்படி பிரிக்கலாம்? படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு எப்படி பிரிக்கலாம்? படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்து தம் உயிர், தம் கூட்டல் உயிர். அதாவது இன்னொரு கான்செப்ட் என்னன்னாப்பா, இப்ப தா அப்படிங்கிறது என்னது? இந்த தா இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த தம் உயிர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு குறில் எழுத்து, இது வந்து மெய் எழுத்து, சரிங்களா? தாங்கிறது குறில் எழுத்து, இம்ங்கிறது மெய் எழுத்து. அப்போ தா, சரிங்களா, இம். இன்னொரு கா, இந்த இம் எழுத்தானது என்னாகும்? ரிப்பீட்டட் ஆகும், சரிங்களா? அப்போ இந்த மூ இருக்குல்ல, உயிர். சரிங்களா? அப்போ குரில் பக்கத்துல ஒரு மெய் எழுத்து வந்தது அப்படின்னா அது பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து ரிப்பீட்டட் ஆகும். பாருங்க, இந்த இம் கூட்டல் ஊர் இருக்குல்ல, இது சேர்ந்து தான் மூவாக மாறும், சரிங்களா? அதான் தம் உயிர், புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு தம் கூட்டல் உயிர்னு பிரிப்போம். சேர்த்து எழுதும் போது மூ எப்படி வரும்னா, இந்த இம்மு இந்த இருக்கா, இம்மு இருக்கும். இந்த மூ பார்த்தீங்க அப்படின்னா குரில் பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து வந்தா மெய்யெழுத்து இன்னொரு எழுத்து, 2 எழுத்தா வரும். இன்னொரு மெய்யெழுத்தும் அது பக்கத்துல போட்டுக்கணும், அப்போதான் தம் உயிர் ஆகும். அடுத்து தான் என்று, தான் கூட்டல் என்று பார்த்திருப்போம். நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். மின் அணு அப்படிங்கிறது ஒரு மின் அணு, மின் இருக்கு வார்த்தை, இன்னொரு அணு. மாசற, மாசு கூட்டல் அற. மாசற எப்படி பிரிச்சிருக்காங்க? மாசு கூட்டல் அற.
இது எம் தமிழ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி. அதாவது இந்த தேம்பாவணி இருக்குல்லப்பா, தேம்பா கூட்டல் அணி, இதுவும் கரெக்ட் தான். அடுத்த புக்கில் பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். இந்த தேம்பாவணி அப்படின்னா தெய்வத்திற்கு சூடப்பட்ட பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேன் போன்ற பாடல்களால் ஆனது, அதாவது தேன் போன்ற பாடல்களால் ஆன பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேம்பாவணி அப்படிங்கிறது தேம்பா கூட்டல் அணின்னு பிரிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி இப்படியும் பிரிச்சுக்கலாம்ப்பா. இது ஆப்ஷன்ல இருந்தாலும் கரெக்டு. தேம்பாவணியை இப்படியும் பிரிக்கலாம், தேன் கூட்டல் பா அணியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். இது இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல இது இருக்கும், இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வாங்க. செத்து இறந்த, பாருங்க செத்து இறந்த, அப்போ செத்து கூட்டல் இறந்த. செம்பயிர் பார்த்தோம், செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க நீள் உழைப்பு. நீள் உழைப்பு என்னது? நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவுன்னு படிச்சோம் இப்பதான். அமுதென்றுனா அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் என்று. கோட்டோவியம் பாருங்க, கோட்டோவியம் கோடை கொண்டு வரையப்பட்ட ஓவியம் தான் கோட்டோவியம் சொல்லுவோம். அப்போ கோடுங்கிற வார்த்தை இந்த இருக்கு, ஓவியம்ங்கிற வார்த்தை இந்த இருக்கு. செந்நெற்கட்டு, செந்நெற்கட்டு வளமான நெற்கட்டு, அதாவது செந்நெல். அப்போ செம்மைனா வளமை, அப்போ செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. ஒரு செந்நெற்கட்டு தான் செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. அருந்துணைங்கிறது அருமை கூட்டல் துணைன்னு பிரிச்சிருப்போம். பாருங்க பசியின்றி, பசிங்கிற வார்த்தை தெளிவாக கொடுத்துருக்காங்க, அப்போ இன்றிங்கிற வார்த்தை இந்த இருக்கு. அடுத்து செய் நன்றி, செய்ங்கிற வார்த்தை தெளிவாக கொஸ்டின்ல இருக்கு, அதே ஒரு ஆன்சர், பாதி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நன்றிங்கிற வார்த்தை அதுவும் கொடுத்துட்டாங்க. பொருள் உடைமை தெரியும், பொருள் கூட்டல் உடைமை வேற எப்படி பிரிக்க முடியாது. பொருள் உடைமை எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் உடைமை. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். பசின்று எப்படி பிரிப்பாங்க? பசி கூட்டல் இன்றி. அவ்வளோதான்ப்பா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாச்சு. இதெல்லாமே ஓல்டு கொஸ்டின், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரியா? அப்போ என்னெல்லாம் அன்னைக்கு பார்த்துருக்கோம்? அதாவது யூனிட் 1, அதாவது அலகு 1 அப்படின்னு சொல்லுவோம். அதில் 25 கேள்விகள் இலக்கணத்திலிருந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில்நடையில் வேறுபாடு, இது மாதிரி இலக்கணம். எழுத்து அப்படிங்கிற கீழே தான் இந்த பிரித்தெழுதுக வருது. சரிங்களா? எழுத்து கீழே தான் பிரித்தெழுதுக வருது. சரிங்களா? அடுத்து புணர்ச்சி விதி பார்த்தோம், உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்துன்னு பார்த்தோம். அடுத்து சார்பு எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து சுட்டெழுத்துனா என்னன்னு பார்த்தோமா. அடுத்து வினா எழுத்துனா என்னன்னு பார்த்தோமா. அடுத்து எந்த இடத்துல வல்லின மிகும், வல்லின மிகாது, ஒரு மெய்யும் உயிரும் குறிலும் சேர்ந்தா என்ன வரும், இதெல்லாம் பார்த்தோமா. பிரித்தெழுதுக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தாச்சு. சரியா? இப்போ பார்த்ததை இன்னொரு தடவை நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அப்படியே தெளிவாக நமக்கு புரியும். சரியா? வேற டவுட் எது இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்தெழுதுக வரும். சரிங்களா? சேர்த்தெழுதுக பார்ப்போம், அடுத்து சந்திப்பிழை பார்ப்போம். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸஸில் ஒரு தமிழ் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஒரு டாப்பிக்காக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 7 மாதங்கள் இருக்குது. சரிங்களா? எக்ஸாமுக்கு 210 நாட்கள், 210 நாட்கள் நமக்கு படிக்கிற டைம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே நம்ம சீக்கிரம் ஒரு 4 மாதத்தில் நம்ம சிலபஸை முடிச்சிடலாம். சரியா? தமிழ் மட்டும் இல்லாமல் கணிதம், பொது அறிவு எல்லாமே படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பொது அறிவு, அறிவியல் இவ்வளோ மார்க்கு, பாலிட்டிக்ஸ் இவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாகிட்டாங்கப்பா. 2025 ஏகப்பட்ட வேகன்சி. ஆர்ஆர்பி குரூப் டி 32,000 வேகன்சி விட்டாங்களா. அடுத்து குரூப் 4 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது. ஆல்ரெடி என்டிபிசி எக்ஸாம்,
2024 ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். எல்லாமே படித்தது தானேப்பா, ஸ்கூலில் படித்தது தானே, ஈஸியாக தானே இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிப்போம்ல, 10th 450 மார்க்கு, 12th 1100 மார்க்கு இப்படிலாம் எடுத்துருப்போம்ல, 500க்குனா 480 மார்க் இப்படிலாம் எடுத்துப்போம்ல. அதே மாதிரி ஒரு 6 மாதம் கஷ்டப்படுங்க. ஸ்கூலில் எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு படிங்க ஒரு 6 மாதம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். சரிங்களா? ஸ்கூலில் எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுக்காக. சரிங்களா? டிகிரி முடித்து ஜாப் போகிறதுக்காக. இப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்காக படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அடைய வேண்டிய இலக்கை வந்து அடைஞ்சிடலாம். சரிங்களா? 6 மாதம் கஷ்டப்பட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீக்ஷா ஐஏஎஸ் எக்ஸாமில் டெஸ்ட் பேஜ் போட போகிறாங்க. டிஎன்பிசி குரூப் 4 எஸ்ஏ எல்லாத்துக்கும் போட போகிறாங்க. நீங்கள் கீழே உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் போய்கிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்கப்பா. ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேண்ணா. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி. தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நாளைக்கு வேற ஒரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணலாம். சரியா? பாய்ப்பா.